டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். பாப்கார்ன் அப்படின்னாலே நம்ம வீட்டில் இருக்கிற சுட்டி பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே முகமெல்லாம் தாமரைப்பூ மாதிரி மலர்ந்துடும். அதே நேரத்தில் அந்த பாப்கார்னோட கொஞ்சம் ஸ்வீட் கலந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம எப்பவும் சாப்பிட்ற பாப்கார்னை விட நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு ஸ்வீட் கலந்து செஞ்சு சாப்பிட போகிறோம். இது எப்படி செய்யலான்னு வாங்க நம்ம பார்க்கலாம். வணக்கம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் பாப்கார்ன் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த பாப்கார்ன் ஸ்நாக்ஸுக்கு அது ஒரு லிக்விட் மாதிரி ஒரு கேரமல் ரெடி பண்ணி ஊற்றி சாப்பிட்ணும். அதுக்கு நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் 200 கிராம் ஜீனி எடுத்துருக்கோம். 200 கிராம் ஜீனி இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டேன். சட்டி சூடாகிட்டு இருக்கு. சூடானோடனே அந்த ஜீனி வெள்ளை சர்க்கரை 200 கிராம் போட்டு அது நல்லா ஒரு ப்ரௌனான ஒரு கேரமல் எடுக்கணும். நல்லா கரைஞ்சி வரட்டும். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் இப்போதைக்கு. இப்போ நல்லா இந்த ஜீனி மெல்ட் ஆகி நல்லா வரட்டும். கேரமல் நல்லா ப்ரௌன் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா கிண்டி கொடுத்து எல்லாத்தையுமே கரைச்சி விட்டுறலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்திருக்கு. இன்னும் நல்லா கரைஞ்சி வரணும். கரைஞ்சி வந்து அந்த கேரமலுங்கிறது நல்லா ப்ரௌனாக வரணும். அது வரைக்கும் நல்லா கிண்டி கொடுத்து அதை நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆன உடனே நம்ம இங்கே பட்ரு ஒரு 25 கிராம் பட்ரு எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா அந்த கேரமலோட கலந்து விட்டுருங்க. அடுப்பு மீடியமாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கேரமல் பண்ணும்போது ரொம்பையும் கருகி முருகி போயிடக்கூடாது. பட்ரு போட்டு இந்த அளவுக்கு நல்லா அதை நூறு கூடி வந்தோடனே ஒரு 100 ml தண்ணி மட்டும் அதில் சேர்த்துருங்க. மெதுவாக சேர்த்துருங்க. அது சேர்த்த உடனே மறுபடியும் அந்த கட்டியாகவும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கலந்து விடுங்க. அந்த சைடில் இருக்கிறதுக்கப்புறம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி 3 நிமிஷம் ஆச்சு. 3 நிமிஷம் நல்லா கிண்டி கொடுத்து இந்த அளவுக்கு நல்லா ரெடியான உடனே 3 நிமிஷம் கழித்து அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பக்கம் நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம பாப்கார்ன் பொரிக்க போகிறோம். அதுக்கு நல்லா கொஞ்சம் பிளாட்டான பாத்திரம், கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம பொரிக்கிறதுக்கு தகுந்த பாத்திரம் எடுத்துக்கணும். நான் இப்போ 100 கிராம் பொரிக்க போகிறேன். அதனால் அதுக்கு தகுந்தாப்பில் பாத்திரத்தை எடுத்துருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு சட்டி சூடாகிட்டுருக்கு. சூடாகிட்டு இருக்க நேரத்தில் 100 கிராம் பொரிக்கிற பாப்கார்னு அது அந்த சோளம் பொரிக்கிறதுக்குன்னே தனியாக இருக்குது. நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் தனியாக போய் கேட்டோம்னா தருவாங்க. நம்ம அது ஒரு 1/4 கிலோ அப்படி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ பொரிச்சிக்கலாம். இப்போ நம்ம 100 கிராமையும் உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு முதல்ல லேசாக வறுக்கணும். எதுவும் சேர்க்க வேண்டாம். சேர்க்காம லேசாக இந்த இளஞ்சூட்டிலே நல்லா வறுத்து கொடுத்துடணும். இப்போ சோளம் நமக்கு நல்லா அப்படி கையில் எடுக்கும்போது நல்லா சூடாக இருக்கணும். அந்த அளவுக்கு சூடான பிறகு நம்ம எண்ணெய் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றினா போதும். சன்ஃப்ளவர் ஆயில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஊற்றுங்க. இதுக்குன்னா லேசாக எல்லாத்துலேயும் படுற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். நல்லா அதை ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அந்த எண்ணெய் எல்லா சோளத்துலேயும் படுற மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம உப்பு போட போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கலந்து விட்டுட்டு இப்படி 1-2மா பொரியும். இப்படி 1-2மா பொரியும் போது நம்ம அப்படி மூடி போட்டுடலாம். அப்படி மூடி போட்டுருங்க. அதுவாக பொரிஞ்சு வரும். அது வாட்டில் எல்லாம் பொரிஞ்சு வந்துடும். நம்ம பொரியிற டயத்தில் அடுப்பு எப்பயும் போல் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். குறைக்க வேண்டாம். அதுவாக எல்லாமே பொரிஞ்சு வந்துடும். ஜாடிக்குள் பாப்கார்ன் மலை. இப்போ நமக்கு நல்லா ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்துருச்சு. லேசாக மட்டும் கொஞ்சம் ஷேக் பண்ணி விடுங்க. அப்படி அந்த கீழே இருக்க சோளம் ஏதாவது 1-2 பொரியாமல் இருந்துச்சுன்னா அது பொரிஞ்சு வந்துக்கிறோம். இப்போ நமக்கு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பொரிஞ்சு வந்தோடனே நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணவும் அது இருக்கிற சூட்டுக்கே 1-2 பொரியாது நல்லா பொரிஞ்சு வெடிச்சு வரும். அது வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். நம்ம பொரிய விட்டு 1 நிமிஷம் கழிச்சு அப்படியே திறந்துடலாம். அப்புறம் திறக்கலாம் அப்படின்னா அந்த நீராவி உரம் மறுபடியும் உள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும். அதனால் எடுத்துடலாம். இப்போ நமக்கு சோளம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சு. இதை நம்ம அப்படியே வேறு எதுக்கு மாற்றிக்கலாம். நம்ம பொரிஞ்சதெல்லாம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம பொரிஞ்சது எல்லாத்தையுமே நம்ம அந்த பவுலில் எடுத்தாச்சு. இப்போ 1-2 லைட்டாக ஒரு 10 வேணால் பொரியாமல் இருக்கும். அந்த அளவுக்கு தான் இருக்குது. மற்றபடி இதெல்லாத்தையும் நம்ம பிறக்கி எடுத்துடலாம். இப்போ நம்ம பாப்கார்ன் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சா, அதை அப்படியே ஒரு ஆளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளவுக்கு இந்த மாதிரி பவுலில் தனியாக எடுத்துக்கணும். எவ்வளோ சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ அவ்வளவு தனியாக எடுத்துக்கணும். இப்போ எடுத்துட்டு இப்போ நம்ம தேவை தக்கன சோளம் எடுத்தாச்சு. பொரி எடுத்துட்டு இப்போ நம்ம இங்கே கேரமல் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா ஆறுனதை கொஞ்சமாக அப்படி எவ்வளோ வேணுமோ அப்படி மேசாக மேலே பரவலாக ஊற்றிட்டு
அந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்படியே எல்லாத்துலேயும் படுற மாதிரி எவ்வளோ தேவையோ அவ்வளவு. ஆமாம், போதும், இந்த அளவுக்கு போதும். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் மட்டும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம எடுத்து சோளத்தை சாப்பிட்டோம்னா அந்த இனிப்பு அந்த உப்பு நல்லா பொரிஞ்சதும் அருமையாக இருக்கும். இப்போ நம்ம அந்த கேரமல் வந்து தேவைத்தக்கன தான் ஊற்றணும். ஏன்னா அந்த தேவைத்தக்கன ஊற்றினா தான் நம்ம சாப்பிடும்போது மட்டும்தான் ஊற்றணும், இல்லைன்னா அது நமத்து போயிடும். அதனால் எல்லாத்துலேயும் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்க வேண்டாம். எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு நம்ம அந்த கேரமலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைத்தக்கன சாப்பிட்டுக்கலாம். பிடிக்காதவங்க அதுவே தனியாக கூட சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு. பா, அந்த முறுமுறுப்பான சோளத்தோட அந்த கேரமல் இனிப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது அருமையாக இருக்குது. சாப்பிட்டா அப்படியே குதியாட்டம் போடணும் போல் இருக்குது. எப்படி நம்ம தேட்டரில் அப்படி வாங்கி சாப்பிட்டு குதியாட்டம் போட்டு அப்படியே திரைப்படத்தை பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணுவோம், அது மாதிரி இருக்குது. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.